பாகுபலியா யாருன்னா தள்ளுற போறாங்க பார்த்து. அண்டமாகிய 1008 சுருள் 30 முக்காடி தேவர்கள் என்னுடைய கம்புடைய சித்த வித்தாதனர் சபாதனர் அஷ்டம சக்கலம் என்னை கண்டு பிரம்மம் என்றார் ஏக நாயகன் என்றார் ஓட்டி விட வேண்டும். நானோ காசி மகாரி சிக்கோ திதி மங்கைக்கோ என் பெயர் சொல்றாங்க விளங்கக்கூடிய என் பெயர் தான் இரணியன். அது மட்டும் கிடையாது, எனது தம்பியாக இருக்கக்கூடிய அவனுடைய பெயர் தான் இரணியாச்சரன். ஆமா, அது மட்டும் கிடையாது. சுற்றி வரக்கூடிய நாரதர் மகாமுனிவே அவருடைய வீணை மீட்ட வேண்டும். அந்த நாரதர் முடிவராக அவருடைய வீணை மீட்ட வேண்டும். அது மட்டும் கிடையாது, எனக்கு வர கொடுத்தாரு அந்த பிரம்மதேவன் எனக்கு தினந்தோறும் பூச்சக்கரம் கூட பிடிக்க வேண்டும்.
எப்படி எனக்கு தினோறும் ஊச்சக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது. வருங்காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இப்படிக்கு சொல்லக்கூடிய 3 காலங்களையும் அறிந்து பஞ்சாங்கம் ஓத வேண்டும். அது மட்டுமா அந்த தென் சக்தி வழியாக ராமலாபுரி வேந்தன் அந்த யமப்பையன் எல்லா உயிர்களையும் பிடித்து கவரக்கூடிய அந்த யமப்பையன் சுழற்கடை வாயிலே காவலுக்கு பணிபுரிகின்றார். முற்றம் வேண்டாம் சாணம் தளித்துக் கொண்டு தளாரிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அந்த அது மட்டுமா அந்த கைலாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவனோ என் பொக்கிஷத்துக்கு அடக்கம். ஆமா வரவு செலவு கணக்காக்க வேண்டும். ஆமா ஆமா கணக்குள்ள வேலை அவனுக்கு அந்த வேலை அது மட்டும் கிடையாது. அப்படி நான் வருகிறேன். நேற்றைய தினத்திலே எனது ஆரூர் தம்பியாகிய இறைநாச்சன் அழைத்து தம்பி இறைநாச்சலா இந்த 14 உலகம் அஞ்சும்படியாக நீ என்ன காரியம் செய்வாய் என்று கேட்டேன். அதற்கு என் தம்பியாக இறைநாச்சன் அண்ணா இந்த அட்டமாக அது மட்டும் கிடையாது. சத்த சலத்தின் சமுத்திரத்தை நீரையல்ல எனது நுனியினாவிதான் அருந்த சொன்னாலும் அறிந்திருவேன். ஆமா அது மட்டும் கிடையாது. ஏழு திசல் அடித்தால் கீழ் திசல் மறைவான். கீழ் திசல் அடித்தால் ஏழு திசல் மறைவான். அப்படி சொல்லக்கூடிய 8 திசை வாயுகளின் பிடித்து கையினாலே கசா 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 அது மட்டுமா அந்த 8 திசை வாயுங்களையும் கையினாலே கசிக்க வேண்டும். என்ன செய்வேன்? இந்த அண்டமாகி 1008 அண்டங்கள் வேண்டாம். அதில் ஓரங்கத்தை எடுத்தாலே தம்பியாக எங்களோட ஜீவராசிகள் 84 லட்சம் ஜீவராசிகள் எங்களுடைய பாரம்பரிய உண்டானது. அண்டமாக 1008 அண்டத்தில் ஒரு அண்டத்தை எடுக்க சொன்னேன். ஆழியாக சமுத்திரத்திலே ஒழிச்சு வைத்தார். என் தம்பியை நேராக வெல்ல முடியாது என்று புறமுதுக்கிட்டு
அவனை விட்டுவனா லேசாக விட்டுவனா என் தந்தையை கொன்றானே அந்த கொன்றானே இந்த மாயாளே அவனை விடப்படாது அப்படி என்று எண்ணத்தை கொண்டு என் இல்லறத்தை விட்டு புறவியிடம் புகுந்து மந்திரியின் வழக்கு சென்று செப்பும் கைநாட்டி என் வலதுகளால் பெருவிரல் ஊன்றி நீண்ட காலமாக அருதாகிரிதவம் குறித்து அந்த பரபிரமனை குறித்து கடுமையான தவத்தை புரிந்து என்னோட தவ வலிமை வச்சு அந்த பிரம்மதேவனாக்கப்பட்டவன் ஓட்டோட்டமாக ஓடி வந்தான். ஏ பக்தா, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படி என்று என்னிடத்தில் கேட்டான். நானோ எனக்கு சாதா வர வேண்டும் என்று கேட்டேன். ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு மாநிலமாக பிறந்தால் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று என்று இருக்க வேண்டும். கண்டிப்பாக இருக்கும். ஆகையால் உனக்கு எந்த வகையிலும் மரணம் ஏற்படாது அப்படி என்று இளவரியா அப்படி பிரித்து கேள் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி என்று சொன்னவுடனே நான் என்ன செய்தேன்? இந்த எல்லா உயிர்களையும் என்றைக்காவது ஒரு நாள் மடியில் விட்டான். ஆமா, ஆகையால் உனக்கு எந்த வகையில் மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்டேன். நான் என்ன செய்தேன் தெரியுமா? விண்ணிலும் சாகப்படாது, மண்ணிலும் சாகப்படாது, இரவிலும் சாகப்படாது, பகலிலும் சாகப்படாது, யோகத்தாலும் ஏழை முதல் 84 லட்சம் ஜீவ ராசிகளாலும் சாகப்படாது. மனிதனாலோ மிருகனாலோ எதிலுமே சாகப்படாது. வாயிற்பாடிக்கு உள்ளேயும் சாகப்படாது, வெளியிலும் சாகப்படாது. அப்படி என்று வரத்தை கேட்டு நான் கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்து விட்டான் அந்த பிரம்மதேவன். வரத்தை வாங்கிக் கொண்டு வாங்கிய வரத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். எப்படி பரிசோதனை பார்க்க வேண்டும்? நம்ம வாங்கின வரத்தை ஜெயம் உண்டாக வேண்டும் இல்லையா? அதனால் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாம் என் பேர் உன்னை கொண்டு வந்து இந்த பரிசோதித்து பார்க்க வேண்டும். எனக்கு வரவழைத்தானே அந்த பிரம்மதேவனையை ஒரு கதை இருக்குது. ஏன் அவனே நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அது இருக்கு சொல்லிக்கிறாங்களோ. அவனே பூச்சகரோட தூக்கி வைத்து அது மட்டும் கிடையாது, வருகாலம் செல்காலம் நிகழ்காலம் சொல்லக்கூடிய 3 காலங்களை மறிந்து பஞ்சாங்கம் ஓத வைத்து ஓதுகின்றான். அது மட்டுமா என ஆறு தம்பியாக சும்மா விடுவனா? தம்பியை கொண்டாடி அவனும் ஓடுகின்றான். இவன் தம்பியை நம்ம கொண்டு விட்டோம், இவன் நம்மளை கொல்லாம விட மாட்டான் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு இவன் கையால நம்ம மாறுவதை விட நாமளே போய் ஆழியாக சமுத்திரத்திலே மூழ்ந்து மாண்டுவிடோம் என்று ஆழியாக சமுத்திரத்திலே மூழ்ந்து விடவில்லை. இந்த சண்டாளன் ஒழிந்து கொள்வான், நம்மளை கண்டு இவனை விடக்கூடாது என்று என் கையில் இருக்கக்கூடிய கதாவினாலே அந்த நீரை பார்த்து ஓங்கி அடித்து அந்த ஜலமெல்லாம் கேசரி மார்க்கமாக சித்தரி ஓடி விட்டது. எப்படி சித்தரி ஓடி விட்டது, வானத்தை நோக்கி சென்று விட்டது. அப்பி தேடி பார்த்து அந்த சண்டாளன் தென்படவில்லை. அவன் கிடையாது, அவன் மாட்டி விட்டான், அவன் ஒழிந்து விட்டான். அதிலிருந்து அவனுடைய நாம தெய்வ விடலாம். அதிலிருந்து இந்த ஈரேழு உலகத்துக்கு ஆனே ஈஸ்வர், ஆனே பரபிரம்மம், ஆனே தேவன் அதிலிருந்து நானே கடவுள், நானே ஈஸ்வர், நானே பரபிரம்மம், எனக்கு நிகழ் ஒருவரும் கிடையாது. அது மட்டுமா? தண்ணி
தெய்வம் நானே ஒருவன் கிடையாது. ஆடே கடவுள், ஆடே ஈசன், ஆடே பரபிரம்மா. தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனை கொண்டு வந்து அடியோதனை அடியடிக்க அவரை சிவச்சாலை நடத்திக்கிட்டு அது மட்டுமா அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ பசங்களையும் கொண்டு வந்து